வணக்கம் நண்பர், நாங்கள் ஜான் ஜேடி. டிஎன் 2026 இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எதை பத்தி நான் பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் எதை பத்தி பேசுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அதாவது முழுக்க முழுக்க வந்து இது வந்து தளபதி அவரை பத்தி தான் வந்து இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. அவரு பேஸ் பண்ண இந்த படமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப காத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா நட்டி அவர் வந்து தளபதி வந்து இது அரசியல் சம்பந்தப்பட்டதும் ரியல் வாழ்க்கையில அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து தம்பி ராமையா நினைச்சிருக்காரு இல்லையா? சோ அவரோட பையன் தான் இந்த படத்தோட டைரக்டர். அதுலயும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம்ல இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்றாங்க, அதாவது தளபதிக்கு எதிர்க்க வந்து அவருடைய வந்து தப்பான ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த ஓட்டு எலெக்ஷன் வந்து அவர் தடுக்கணுன்றதாகவே எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நெட் அவருக்கும் சரி, தம்பிராமையா அவருக்கும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல வந்து தளபதியுடைய ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா அப்படி இவங்க வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டைம்ல வந்து அந்த படத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுன் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசுறது வந்து நான் வீடியோ காட்டுறேன். ஸோ வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இதுல பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் அந்த கிங்லீஸ் அவர் டைலாக் கேட்டீங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து எப்படி இவரை பத்தி வந்து இந்த மாதிரி டைலாக் எடுத்து பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அதுலயும் கூத்தாடி சொல்லியிருக்காங்க. 2026 யாரு அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா, ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா, தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்?